வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம Honor 200 இந்த பர்டிகுலர் மொபைலில் லேட்டஸ்ட்டாக Android 15 அண்ட் Honor உடைய Magic OS 9 இந்த அப்டேட் கிடைச்சது. ஆஃப்டர் அப்டேட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் அப்டேட் அப்படின்னும் போது ஒரு 2-3 டேஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2-3 டேஸோட ரிவ்யூ தான் பார்க்குறோம். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் இல்லை 1 மந்த்துக்கிட்ட நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 1 வீக்குள்ளே நம்ம ரிவ்யூ போகிறோன்னா இது வந்து மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது அப்டேட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கி ஒரு மாதத்துக்குள்ளாரே இந்த டிரான்ஸ்பரண்ட் கேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சள் கலராக மாறிடுச்சு. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸாக கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. சரி, கேஸ் போடாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்குது. ரியரில் கிளாஸ் தான். ஸோ அந்த கிளாஸ் வந்து மார்பிள் ஃபினிஷில் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஒன்றும் ஸ்மஜஸ் ஆகுதா ஆகலையான்னு தெரியாது, பட் நீங்கள் கையை வச்சிங்கன்னா ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும். சைடில் வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா தகன்னு மின்னுது. லைக் விவோ T3 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிளாஸ்டிக் தான் இருக்கும். அதுவும் வந்து தகன்னு மின்னுற மாதிரி தான் இருக்கும். ஸோ விவோ V40லையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா சிமிலர் டு விவோ மொபைல் மாதிரி தான் இருக்கும். கையில் பிடிக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 4 சைடு கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு இன் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கர்வ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் தெரியாது, சும்மா லைட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இன் அண்ட் ஃபீல் ரொம்ப சூப்பராக ஒரு ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆஃப்டர் அப்டேட் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. அதில் எந்த லேகுமே இல்லை. ஸோ அதில் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரஸியும் இருக்குது. ஸோ அக்யூரஸி அப்படின்னும் போது ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் 10 டைம்ஸுமே நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எந்த விதமான லேகுமே இல்லை. ஸோ இது 4 சைடு கர்வ்டு அப்படின்றதுனால டெம்பர் கிளாஸ் எதுவும் கிடைக்காது. ஸோ 2 சைடு கர்வ்டு அப்படின்னாலே அதுக்கே டெம்பர் கிளாஸ் கிடைக்காது. ஸோ இதிலே ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒன்று இருக்குது. அது நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ அதையே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க. நான் அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆஃப்டர் அப்டேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் பண்ணுறது டச் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் 120 Hz டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. 1.5K ரெசல்யூஷனில் இருக்கிறதுனால டிஸ்பிளே குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிஸ்பிளே இதுதான். ஸோ டச் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் ஆப் ஓப்பனிங்கும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ கேமராவிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷட்டர் ஸ்பீடெலாம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு ஓகே, பட் ஷாமி அளவுக்குலாம் சூப்பர் ஃபாஸ்ட்லாம் அல்ட்ரா ஃபாஸ்ட்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகம், அபவ் ஆவரேஜ் லெவலில் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த Android 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் மெனு பார், இந்த மெனு பாரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லைட்லி சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த சேஞ்ச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த ஐக்கான்லாம் ஸ்லைட்லி அப்படியே ஒரு அனிமேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனிமேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அப்டேட்டோட டீட்டெயில்ஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய நண்பர்கள் வந்து கொஸ்டின் கேட்டுறீங்க. அதிலே ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ரிப்ளைவும் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் அப்டேட் ஸ்மூத்தாக இருக்கா அப்படிங்கிறது தான் பெரும்பாலான நண்பர்களுக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின். அண்ட் ஹீட்டிங், பேட்டரி ட்ரைனிங்லாம் இருக்கா அப்படிங்கிறதும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நமக்கு ரிவ்யூவில், அதாவது கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ரிப்ளை பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ அதே மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ அப்டேட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறவங்கள மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்டேட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிட்டாங்க ஒரு 3 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நமக்கு பேட்டரி ட்ரைனிங் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 3 டேஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த 3 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு கேமரா மொபைல். ஸோ கேமராலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கேமராவில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கேமரா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஆஃப்டர் அப்டேட்டும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடியோ ஆன் பண்ணிட்டா ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ வந்து 1xல இருக்குது. ஸோ 1xலேருந்து நம்ம 2xக்கு போகிறோம். சாரி, 1xலேருந்து 3x தான் இருக்குது வீடியோவில். 3x அண்டு அல்ட்ரா வைடு. ஸோ இது 3 நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ சேம் டைம் நம்ம செல்ஃபிக்கும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க, அது நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்டு ஸ்மூத்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்டேட் நமக்கு அந்த ஒரு சில லேக் இருக்கும். நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது, அதாவது மெயின் கேமராலேருந்து டெலஃபோட்டோவுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது லைட்டாக ஒரு ஷேக்கிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், இல்லை ஒரு கிளிட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் அல்ட்ரா வைட் வரும்போது அந்த கிளிட்டர் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். அது வந்து இப்போ ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நல்லாயிருக்கு, சம்டைம்ஸு அந்த கிளிட்டரிங் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக கிளிட்டரிங் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு கேமராலேருந்து இன்னொரு கேமராவுக்கு ஜம்ப் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு சம்டைம்ஸ் ஸ்மூத்தாக இருக்குது, சம்டைம்ஸ் கிளிட்டரிங் இருக்குது. பட் இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸோ இவங்க மட்டும்தான் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இது நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் கேமராவும் ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போனால் ஃபோக்கஸ் ஆகும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோவில் மெனி மோர் டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ மெயின் கேமராவில் நான் வந்து ஃபோக்கஸிங் கொண்டு போகிறேன் அப்படின்னா அதில் எனக்கு சம்டைம்ஸ் லேக் இருக்குது, சம்டைம்ஸ் சூப்பராக இருக்குது. பட்டு டெலஃபோட்டோ நல்லா இருக்குது அண்டு அல்ட்ரா வைடும் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் வீடியோவை கட் பண்ணிவிட்டு இப்போ மெயின் கேமரா கொண்டு வரேன். இப்போ மெயின் கேமராவில் கொண்டு வந்தேன்னா இதில் எனக்கு அது சூப்பராகவே ஒர்க் ஆகுது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விசிபிளாக பார்க்கும்போது சூப்பராக ஒர்க் ஆகுது. பட் நான் ரெக்கார்டிங் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேக் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது சம்டைம்ஸு பர்ஃபெக்டாக இருக்குது, சம்டைம்ஸு அதில் ஒரு லேக் இருக்க தான் செய்யுது எனக்கு. ஸோ இந்த வீடியோ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூம் பண்ணும்போது ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ரெடி வந்து விவோ மொபைலில் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜூமிங் வந்து நமக்கு ஸோ ஓப்போ மொபைலில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் ஜூம் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 50x வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 50xல் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்டேட் எனக்கு அந்தளவுக்கு ஃபோட்டோ குவாலிட்டி நல்லா இல்லை. ஆஃப்டர் அப்டேட் டெலஃபோட்டோவில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெலஃபோட்டோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. மெயின் கேமரா ஆல்ரெடி சூப்பராக தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் டெலஃபோட்டோ ஸ்லைட்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஒரு சின்ன லேக் ஒன்று இருக்குது. அது என்ன லேக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோட லேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த 50xல் ஷூட் பண்ணது இது. ஸோ டெலஃபோட்டோவில் இதில் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இந்த டிஸ்பிளேல எதுவும் டேப் பண்ணாமல் அப்படியே ஷூட் பண்ணேன். அப்படியே ஷூட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பிளரிங்காக தான் இருந்தது. பட் டேப் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டேப் பண்ணதுக்கப்புறம் ஷூட் பண்ணது. ஸோ டேப் பண்ணதுக்கப்புறம் ஷூட் பண்ணிங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது 1xல் பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்குது. இதை வந்து நம்ம 50x போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்குது. பட் இது வந்து டேப் பண்ணும்போது தான் நமக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்குது. இதுவும் வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பிஃபோர் அப்டேட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை கூட இதில் டேப் பண்ணி ஷூட் பண்ணதே கிடையாது. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸிங் சூப்பராக இருந்தது. ஆஃப்டர் அப்டேட் சம்டைம்ஸ் நம்ம டேப் பண்ணால் இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகுது, சம்டைம்ஸ் டேப் பண்ணாமலே ஃபோக்கஸிங் சூப்பராக இருக்குது, சம்டைம்ஸ் டேப் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி பிளரிங் வருது. ஸோ இது வந்து ஒரு சின்ன லேக் தான், ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெலஃபோட்டோவில் ஒரு 100 மீட்டர் இல்லை ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளோடைய அந்த வெஹிக்கிள் நம்பர் இல்லை ஒரு சில வெஹிக்கிளில் மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க பெருசாக. ஸோ அந்த மொபைல் நம்பர் நம்ம கண்ணால் பார்த்தா தெரியாது, 1xல் ஷூட் பண்ணாலும் தெரியாது, அது என்ன தான் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரியாது. அதை வந்து இந்த 50x டெலஃபோட்டோ லென்ஸால் ஷூட் பண்ணும்போது 50x வரைக்கும் மேக்ஸிமம் ஜூமின் போது ஸோ அது நமக்கு சூப்பராகவே ஃபோக்கஸ் ஆகுது. அது நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிளியரன்ஸு ஓரளவு ஷார்ப்பான ஒரு டீட்டெயில்டான ஒரு இமேஜ் நமக்கு கிடைக்குது. இது வந்து சூப்பரான ஒரு விஷயம். டெலஃபோட்டோவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய 5G ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்லாம் கிடையாது. 5G ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது, அதில் எந்த லேகும் இருக்கிற மாதிரி தெரில. பட்டு இப்போ ஆஃப்டர் அப்டேட் எனக்கு ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது, லைட்டாக வார்ம் ஆகிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா கேமரா கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன், எனக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வார்மிங் ஃபீல் இருக்குது. ஸோ இந்த வார்ம் ஃபீல் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
நான் இந்த 3 டேஸாகவும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இப்போவும் எனக்கு அந்த வார்மிங் ஃபீல் இருக்குது. இது எனக்கு எப்போல்லாம் இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. ஸோ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இன்னொரு மொபைலில் நான் வந்து நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு கேமராவை கொஞ்சம் நேரம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுனா அந்த வார்ம் ஃபீல் எனக்கு வந்துடுது. ஸோ இந்த வார்ம் ஃபீல் வந்து பிஃபோர் அப்டேட் எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி இன்னொரு மொபைலில் நான் வந்து டேட்டா அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு எந்த விதமான ஹீட்டிங்குமே கிடையாது. பட் இப்போ வந்து ஹீட்டிங் இருக்குது. பட் ஹீட்டிங்கால் எனக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஹீட் ஆனாலும் ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஹீட்டிங் வந்து இந்த ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 சிப்செட் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஆப்டிமைஸ்டு ப்ராசஸர். ஸோ இந்த சிப்செட்டில் இந்த அப்டேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹீட்டிங் லைட்டாக இருக்குது. உங்களில் யாராவது இந்த ஹீட்டிங் ஃபேஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் அப்டேட் கொடுத்து எத்தனை நாள் ஆகுது, எத்தனை நாளாக இந்த ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நான் அந்த டூ நாட் டிஸ்டர்ப்னு ஒன்று இருக்குது, அதை ஆன் பண்ணேன் அப்படின்னா அதில் ஏதாவது லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ இதில் லிமிட்ஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனும் சம்டைம்ஸ் வந்து வரதெல்லாம் காமிக்குது. பட் நோட்டிஃபிகேஷனே காமிக்காது. போக்கோ மொபைலில் ஆல்ரெடி போக்கோ X6 Pro யூஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனும் காமிக்காது, எனக்கு ரிங் வந்தால் சவுண்டும் வராது. ஸோ அதை காமிக்கவும் செய்யாது. பட் இதில் வந்து ரிங் வரும்போது இப்போ டூ நாட் டிஸ்டர்ப் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா கால் பண்ணும்போது அது வந்து சைலண்டாக தான் இருக்குது. பட் ஒரு 5 செகண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ரிங் வந்து கட் ஆகிடும். அதாவது உங்களுக்கு ரிங் போகிற மாதிரி போயிட்டு கட் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா எனக்கு ரிங் வருது. ஸோ இது வந்து போக்கோ மொபைலில் எனக்கு எத்தனை தடவை போட்டாலும் ரிங் வராது. பட் இதில் எனக்கு இது ஒரு நல்ல ஃபியூச்சர் மாதிரி தான் தெரியுது. பட் இதில் ஏதாவது ஆப்டிமைசேஷன் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணல. ஸோ அதை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதிலே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேவரட்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். பட் இது வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் மாதிரி தான் இருக்குது. யாராவது நமக்கு கால் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் கால் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு 2 ரிங்கு வரும். பட் நமக்கு அது நோட்டிஃபிகேஷன்லேயே வராது, அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். பட் செகண்ட் டைம் கால் பண்ணாங்கன்னா நமக்கு ரிங் வரும். ஸோ நீங்கள் டூ நாட் டிஸ்டர்ப் எனேபிள் பண்ணியிருந்தாலும் இது சரியாக தப்பான்னு எனக்கு தெரில. பட் இது வந்து டூ நாட் டிஸ்டர்ப்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இது தப்பு தான் இது. ஆனாலும் இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. உங்கள் மொபைல்லையும் இப்படி தான் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கால் ரெக்கார்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கால் ரெக்கார்டிங் இருக்குது. பட் கால்ஸ் வந்து ரெக்கார்ட் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டு தான் கால் ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கு ஆல்டர் சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டர் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரெக்கார்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபியூச்சர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கால் ரெக்கார்டிங்க்கும் யூஸ் ஆகும், மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நிறைய நண்பர்கள் கேட்டது வந்து இந்த 4K HDR. ஸோ இதில் சப்போர்ட் பண்ணுதா, அதாவது அந்த லேக் ஷட்டரிங் இருக்கா அப்படின்ற நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்டேட் ஷட்டரிங் இருந்தது. ஆஃப்டர் அப்டேட் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இருக்குது, சம்டைம்ஸ் இருக்க மாட்டுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷட்டரிங் ரியலாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து 4K 60 FPS HDRல ரன் ஆகுது. ஸோ லைட்டாக ஒரு லேக் இருக்குது. சரி, இதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் கிடையாது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த லேக் வந்து சுத்தமாகவே கிடையாது. ஸோ அப்போ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. சம்டைம்ஸ் சூப்பராக இருக்குது, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷட்டரிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஷட்டரிங் லைட்டாக இருக்குது. இதை நீங்கள் விசிபிளாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பட் இதே நான் வந்து செகண்ட் டைம், தேர்ட் டைம் இல்லை வேறு எப்போயாவது நான் ட்ரை பண்ணேன்னா அப்போ வந்து எனக்கு அந்த ஷட்டரிங் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த குவால்காம் ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 இருக்கக்கூடிய சிப்செட் இருக்கக்கூடிய மொபைல் எல்லாத்துலேயுமே வந்து அந்த 4K HDR நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஆஃப்டர் அப்டேட் மெனி மோர் டைம்ஸ் இருக்குது, சம்டைம்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து போக்கோ X6 Pro நான் வாங்கும்போதே இருந்தது. நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஹியூமன் சப்ஜெக்டோ யாரை வேணாலும் இல்லை உங்களுடைய ஃபோட்டோஸ் எடுத்து அதை ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ மட்டும் ஒரு கட் அவுட் போடும். ஸோ அதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அப்படியே சைடில் கொண்டு போனீங்கன்னா அதை நீங்கள் சேவ் பண்ணுறது இல்லை ஷேர் பண்ணுறது. ஸோ அந்த டபுள் சைடுமே உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து சேவ் அண்ட் ஷேர் 2 ஆப்ஷனும் இருக்கும்.
அது ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பக்காவாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து நமக்கு வீடியோவில் இருக்கிறதையும் நமக்கு அந்த மாதிரி கட் அவுட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி மொபைல்ஸு எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு டெம்பிள் இல்லை நீங்கள் வீடு எதெல்லாம் நீங்கள் வந்து கட் அவுட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தனியாக நமக்கு கட் அவுட் போட்டுடுது. ஸோ அது வந்து நமக்கு வீடியோவில் இருக்கிறதையும் அதே மாதிரி கட் அவுட் காமிக்குது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ இது வந்து வீடியோ ஃபைலில் இருக்கிறதையும் நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது ஸ்க்ரீன்ஷாட்டுக்கும் போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கட் அவுட் போட்டுருது. ஸோ இதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணலான்னா சேவ் பண்ணிக்கலாம், இல்லை ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணி நீங்கள் அதுக்கு தனியாக ஒன்று சேவ் டு கட் அவுட் ஆல்பம் அப்படிங்கிறதுல வியூவில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபியூச்சர் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும் இதை. ஸோ இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்குது. பட் இந்த ஃபியூச்சர் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ணாமலே அப்படியே நீங்கள் வேறு யாருக்காவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். சேவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோடைய அவுட்புட் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அவுட்புட்லாம் கிடைக்குது. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலு இல்லை வேறு ஏதாவது வீடு வேறு ஏதாவது ஒரு சில ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. ஸோ அதே மாதிரி ஆஃப்டர் அப்டேட் பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஸ்லைட்லி ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ ஸ்லைட்லி அப்படின்னும் போது ஆல்ரெடி நமக்கு ஒரு 50 மினிட்ஸ்னால் இப்போ ஒரு 45 மினிட்ஸில் மேபி சார்ஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்லைட்லி சேஞ்சஸ் தான் இருக்க தவிர ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ பேட்டரி பேக்கப் நல்லா தான் இருக்குது, அதில் எந்த லேகும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஸ்லைட்லி அந்த ஹீட்டாக வார்ம் ஆகிற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு. ஸோ ஸ்க்ரீன் ஆன் டைம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 hours சாலிடாக கிடைக்குது. ஹெவியாக புஷ் பண்ணும்போது எனக்கு 1 day பேட்டரி லைஃப், அப்படி இல்லாட்டி காலையில் போட்டால் நைட் வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்குது. ஸோ கால் கனெக்டிவிட்டி அண்ட் நெட்ஒர்க் கவரேஜ், நெட்ஒர்க்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வந்து கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் எந்த லேகுமே கிடையாது. நெக்ஸ்ட் இந்த மெனு பாரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது போக்கோ மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிறத நம்ம அப்படியே இப்படி ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்துடும். பட் இந்த ஜஸ்ட் ஸ்வைப்பில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் ஜம்ப் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு கீழே இருக்கிற அந்த மெனு பாரை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணால் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி ஏஐக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணுறது, ஸோ நிறைய விஷயங்கள் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிங்க. சில பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேர் அதை டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி இந்த ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கட் அவுட்டில் நீங்கள் எடுத்த உங்களுடைய ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். அந்த ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி முன்னாடி அந்த டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அனிமேஷன்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ அந்த எடிட்டிங் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரேம் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. மொபைல் வாங்கும்போது அந்தளவு சூப்பராக இல்லை, பட் அதுக்கப்புறம் கொடுத்த அப்டேட்ஸ்லேயே ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, அதில் எந்த லேகும் கிடையாது. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே. ஸோ ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் சன்லைட் விசிபிலிட்டி நல்லா உச்சி வெயிலில் போயிட்டு நீங்கள் ஏதாவது நம்பர் சர்ச் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஊற்று தான் பார்த்து தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த சன்லைட் விசிபிலிட்டி எனக்கு போக்கோ X6 ப்ரோவில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே மாதிரி உச்சி வெயிலில் நீங்கள் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமும் உங்களுக்கு கொஞ்சம் கண்ணால் ஊற்று பார்த்து தான் நம்ம எந்த மோடில் இருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த சன்லைட் விசிபிலிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மற்றபடி டிஸ்பிளே வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே. சன்லைட்டை விட்டு கொஞ்சம் ஷேடோஸ் கொண்டுட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த ஆட்டோ பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிஃபோர் அப்டேட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அது ஏதோ ஸ்லோவாக இருக்கா இல்லை ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ அதாவது இப்போ நம்ம டார்க்கான ஏரியாவிலேருந்து பிரைட்டரான ஏரியாவுக்கு வந்தால் டக்குன்னு அது வந்து டிஸ்பிளே வந்து பிரைட் ஆக மாட்டேது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தோணுது. இதை நான் நேற்று நைட்டு தான் செக் பண்ணேன். ஸோ நல்ல லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க்காக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. அதை அப்படியே டார்க்கரான ஏரியாவுக்கு கொண்டு வந்தோம்னா அதே பிரைட்னஸ் கொஞ்சம் நேரம் நீடிக்குது. அது அப்படியே ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அந்த டிம் ஆகிறது தெரியுது நமக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
ஸோ ஸ்பீக்கரோட அவுட்புட்லாம் நல்லாயிருக்கு, ஆடியோ குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, அதோடைய அவுட்புட்டும் நல்லாவே இருக்குது. நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், டிவி அண்டு செட்டாப் பாக்ஸ், இது ரெண்டுமே நான் வச்சுருக்கிறது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டூ நாட் டிஸ்டர்பில் இருக்கும்போது எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் எதுவுமே காமிக்கக்கூடாது, பட் இதில் வந்து காமிக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அது காமிச்சிட்டே தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு குறை தான், பட்டு கால்ஸ் அட்டன் பண்ணுறது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் ஃபுல்லாகவே நான் என்னுடைய யூசேஜ் என்னன்றதை டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். ஸோ இதுவே கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹீட்டிங் இப்படியே தான் இருக்கா, இல்லை இதுக்கு வேறு ஏதாவது நமக்கு அப்டேட்ஸ் ஏதாவது கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இருக்கா இல்லையாங்கிறத டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஸ்லைட்லி ஹீட்டிங் இருக்குது, அதாவது ஓவர் ஹீட்டிங் கிடையாது, அது லைட்டாக வார்ம் ஆகிற ஃபீல் இருக்கும். நீங்கள் பேண்ட் பாக்கெட்டில் போட்டிங்கனாலும் அந்த ஹீட்டு தெரியும், அண்டு ஷர்ட் பாக்கெட்டில் போட்டிங்கனாலும் ஸ்லைட்லி அந்த ஹீட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஹீட் எப்போல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி இன்னொரு மொபைலில் டேட்டா கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த டைமில் ஹீட் உங்களுக்கு தெரியும். கேமராவை கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாக்கெட்டில் போட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு அந்த ஹீட் தெரியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ எது எப்படியோ இந்த ஹானர் 200 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு கேமரா டிவைஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த மேஜிக் OS 9 அண்டு ஆண்ட்ராய்ட் 15 அப்டேட் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான். ஸோ நிறையா விஷயங்களை ஸ்மூத் பண்ணியிருக்கு, கேமராவில் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கு, ஏஐ ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கு. ஒரே ஒரு லேக் மட்டும்தான் எனக்கு இருக்கிறது, ஸ்லைட்லி ஹீட் ஆகிறது, அதாவது லைட்டாக வார்ம் ஃபீல் இருக்கிறது. அந்த ஒரு குறைபாடை தவிர வேறு எதுவுமே குறையே கிடையாது, மற்றது எல்லாமே நிறைகள் தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.